நீங்க ஒரு முருகர் பக்தரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். அடுத்த முறை நீங்க திருத்தணி சோளிங்கர் சைட்லாம் போனீங்க அப்படின்னா அங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 45 மினிட்ஸ் டிராவல்ல இருக்க இந்த ஒரு கோவிலை பார்க்க மறந்துடாதீங்க. இங்க முருகருடைய அறுபடை வீடான பழனி, சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலைன்னு சொல்லிட்டு முருகருடைய அறுபடை வீடை ஒரே இடத்துல உங்களால பார்க்க முடியும். இந்த ஒரு சூப்பரான கோவிலோட லொகேஷன் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்கு முன்னாடி முருகர் பக்தர் எல்லாருமே நம்ம ஐடிக்கு ஒரு ஃபாலோ மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சென்னையில இருந்து ஒரு 115 கிலோமீட்டரும், திருத்தணியில இருந்து ஒரு 35 கிலோமீட்டர் தள்ளி லொகேட்டா இருக்க இந்த பிளேஸோட நேம் தான் கரிமலை முருகன் டெம்பிள். இந்த கோவில அறுபடை வீட ஒன்னா சேர்த்து முக்கோண வடிவில கட்டி இருப்பாங்க. உள்ள இருக்க ஒவ்வொரு முருகரும் தனித்தனியா வச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருக்கும். இந்த கோவில்ல பாதாள சிவன் சொல்லிட்டு சிவனை பாதாளத்துல வச்சிருப்பாங்க. கொஞ்சம் ஸ்டெப் கீழே இறங்கி போய் பாத்தீங்கன்னா பாதாள சிவன் சும்மா பிரம்மாண்டமா இருப்பாரு. நான் போன டைம் அபிஷேகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. பாக்குறதுக்கே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. உங்களுக்கு முருகரை பிடிக்கும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல முருகன் கமெண்ட் பண்ணுங்க. சிவனை பிடிக்கும் அப்படின்னா லைக் பண்ணுங்க. எத்தனை பேர் கமெண்ட் அண்ட் லைக் பண்றீங்கன்னு பாக்குறேன். சென்னை பீப்பிள்ஸ் உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வாங்க. இன்னும் இந்த கோவிலை பத்தி தெரியாம இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை இப்பவே ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். டாடா, பை பை, லவ் யூ கைஸ்.